கொடூரமான கொள்ளை வியாதியிலிருந்து, மரணத்தின் வேதனையிலிருந்து, மரணத்தின் வாதிலிருந்து, மருத்துவமனை நிலையிலிருந்து ஆண்டவராகிய கடவுள் கடிந்த சுகமளிக்கும் ஆராதனை நாளிலிருந்து இந்நாள் வரை பல நிலையில் நம்மை விடுவித்து ஆசீர்வதித்து, இந்த நாளிலும் மறுபடியும் நம்மை விடுவிக்க, நம்மை ஆசீர்வதிக்க கூட்டி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாருக்கும் இதாலத்தோடு ஆமே 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே ஆண்டவராகிய கடவுள், ஆண்டவராகிய இயேசு நம்மை இன்று விடுவிக்கப் போகிறார். அவருடைய விடுதலை வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, அந்நாளிலே குருடனுக்கு பார்வை கொடுத்த வல்லமை, முடவனை நடக்க வைத்த வல்லமை, செவிடனுக்கு கேள்வி கொடுத்த வல்லமை, பேய்களை ஓட்டிய வல்லமை, நோய்களை தீர்க்க வல்லமை இன்று நம் மத்தியில் இதோ ஆண்டவராகிய இயேசு அவருடைய வல்லமை கரம், விடுவிக்கிற கரம் இதோ இந்த நாளிலே கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தையினாலே இன்று நாம் குணமாக இருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே இன்று நாம் பலன்கள்ல இருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே இன்று நாம் உயிரோடு எழும்ப இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை இன்று நம்மை சுகமளிக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக வல்லமை உள்ள வார்த்தை இன்று நம் மத்தியிலே இறங்கி நிற்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கடவுள் நம் ஒவ்வொருவரை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக என்கிறார் ஆண்டவர். இதோ அவருடைய இரக்கத்தின் கரம், அவருடைய அன்பின் கரம் இந்நாளிலே நமக்காக எழுந்தடி மகிமை ஆலயத்தில் எழுந்தடி நிற்கிறது. மறுபடியும் ஆண்டவர் பேசுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மந்தையின் மத்தியிலே வானதூதர்கள் தரிசனமாகிறார்கள். தரிசனமாகக்கூடிய நேரத்தில் அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்போது வானதூதர்கள் கூறுகிறார்கள், பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று உங்கள் ஒவ்வொருவரை நோக்கி ஆண்டவராகிய கடவுள் பேசுகிறார். இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏனெனில் நாம் ஒவ்வொரு பேரும் பலவிதமான வியாதி தொல்லைகளுக்குள்ளே பயத்தில் காணப்படுகிறோம். இறந்து விடுவோமோ என்ற நிலையில் நம்ம பல நிலைகள் தோன்றுகிறது. திடீரென்று வியாதிகள் நம்மை ஆட்கொள்கிறது. விபத்துக்கள் கடந்து வருகிறது. மருத்துவமனையில் கடந்து செல்லக்கூடிய நிலைகளும் மருத்துவமனை வாதில்களும் நமக்கு முன்னால் திறக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு காலங்களிலும் நாம் அச்சத்துக்குள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் அச்சத்தை காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் அச்சத்தை நாம் தாண்டி விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் வாசிப்போம். எரேமியா 33 அதிகாரம் 6 வசனம் வாசிப்போம். இதோ நாம் சிகிச்சை செய்து அவர்களுடைய காயங்களை ஆற்றி அவர்களை நலமாக்குவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ என்னுடைய பிள்ளைகளை, இவர்களை நான் இன்று சிகிச்சை செய்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நீங்கள் எதற்காக கடந்து வந்தீர்கள்? இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கடவுள் உங்களை அழைத்துள்ளார். இந்த அழைப்பு இன்று எதற்காக? இதோ கடவுள் இயேசு இன்று உங்களை சிகிச்சை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய வியாதிகளை, உங்கள் தொல்லைகளை இன்று அவருடைய வல்லமையினால், அவருடைய வல்லமை கரத்தினால், சுகமளிக்கும் அவருடைய வல்லமை கரத்தினால் உனக்கு இன்று சிகிச்சை நடக்கும். ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. இன்ன நீங்கள் சிகிச்சைக்காக வந்தீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மருத்துவமனை எல்லா நாட்களும் சிகிச்சைக்காக கடந்து சென்றிருக்கிறோம். ஆனால் மகிமை ஆலயத்தில் சுகமளிக்கும் ஆராதனையில் இந்த ஓய்வு நாளில், இந்த மகிமை நாளில் உன்னை கடவுள் ஆண்டவராக இயேசு, நீ நம்பியவன் மகிமை ஆண்டவர் உன்னை சிகிச்சைக்காய் அழைத்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு மருந்தும் இல்லை, மருத்துவரும் இல்லை. ஆண்டவராகிய கடவுள் இயேசுவின் வல்லமை, ஆண்டவராகிய இயேசு உனக்கு சிகிச்சை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இதயத்தின் காயங்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதிகளை இந்த கடவுள் குணமாக்க இருக்கிறார். மருத்துவரால் ஆகாதது, மறந்தால் விடுதலை இல்லாத உன்னுடைய வியாதியை உன்னை படைத்தவர் இந்த சிகிச்சை செய்வார். ஹல்லேலூயா. உன்னுடைய காயத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய காயங்களில் மறந்து வைத்து உனக்கு விடுதலை இல்லை. மாதம் மாதமாக, ஆண்டு ஆண்டாக உனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்து விடுதலை இல்லை. அந்த ஆறாத வியாதியிலே, அந்த ஆறாத காயத்திலே உன் ஆண்டவர் இன்று உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு சமாதானத்தையும் உண்மையும் மிகுதியாய் அளிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு, நீ வழி நடத்தக்கூடிய என்னுடைய ஆடுகளுக்கு நாம் சமாதானத்தையோ உண்மை மிகுதியாய் செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உனக்கு ஆண்டவராகிய கடவுள் வல்லமை இன்று உனக்கு சிகிச்சை செய்யப்படுகிறது. உன் காயங்கள் ஆற்றப்படுகிறது. அதன் மூலமாய் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கிறது. அதன் மூலமாக, அற்புத அடையாளத்தின் மூலமாக சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையை நாம் மிகுதியாய் செய்வோம். ஹல்லேலூயா. டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் தொடங்கி விட்டார்கள். அவர்கள் சிகிச்சை தொடங்கி விட்டார்கள். இதோ ஆபரேஷனுக்கு எல்லாமே சரியாகி கொண்டிருக்கிறது. மருத்துவரோடு நாம் பேசுகிறோம். இதோ டாக்டரோடு பேசுகிறோம். உண்மையாகவே எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? இல்ல உயிருக்கு என்ன சேதம் இல்லாம எங்களுக்கு விடுதலை உண்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவர்கள் கூறுகிறார்கள், டாக்டர்கள் கூறுகிறார்கள், உண்மையாகவே உங்களுக்கு இந்த சிகிச்சை மூலமாக விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது விசுவாசம் வருகிறது. இந்த சிகிச்சை நமக்கு விடுதலை வரும் என்ற விசுவாசம் வருகிறது. இந்த கடவுள் ஒன்றை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசமற்ற ஒன்றை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு விடுதலை உண்டா என்று நடக்கிற ஒன்றை பார்த்து கடவுள் சொல்லுகிறார். இதோ மிகுதியாக உண்மை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. உண்மையாகவே நான் உங்களுக்கு என்ன சிகிச்சை செய்வோம். உண்மையாகவே இன்று உங்களுக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மருத்துவருக்கு மேலான மருத்துவர். இன்று உன்னை பார்த்து கடவுள் சொல்லுகிறார், உண்மையாகவே இன்று உனக்கு விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிலிருந்து உனக்கு விடுதலை? கொள்ளை வியாதியிலிருந்து, உன்னை அறியாமல் மறைந்திருக்கிற உன்னுடைய இரத்த
காலத்தோடு ஆமே வல்லமே வல்லமே அற்புதத்தின் வல்லமே அற்புதத்தின் வல்லமே சுகமளிக்க வல்லமே ஆமே ஆமே உள்ளுறுப்புகளுக்கு இறங்கட்டும் இரத்த நாளங்களுக்கு இறங்கட்டும் வெளி உறுப்புகளுக்கு இறங்கட்டும் சிகிச்சை நடத்தப்படட்டும் ஆவியானவர் இறங்கி நிற்கிறார் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமை கரம் இறங்கி நிற்கிறது ஆமே விசுவாசத்தாலே ஒப்புக்கொடு அற்புதம் சிகிச்சை நடக்கிற நேரத்திலே ஆபரேஷன் நடக்கிற நேரத்திலே இரத்த நாளங்கள் சீராக்கப்பட அதை சீராய் ஓட இரத்தம் அடைக்கப்படுகிறது. ரத்தம் உனக்காய் சிந்திய ரத்தம் உனக்காய் சிந்திய கால்வரி ரத்தம் இரத்த நாளங்களிலே ஊற்றப்படுகிறது. இரத்தங்கள் சீராக்கப்பட சீராய் ஓட நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் இறங்கி வருகிறார், உன்னை விடுவிக்க வருகிறார், இந்த சிகிச்சை செய்ய வருகிறார். மகிமையின் ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை மண்மேல் ஊற்றுவார். சுகமளிக்கும் வல்லமை கரோ உன்னுடைய காயங்களே, உன் வேதனைகளே, மரணத்தின் அச்சங்களே, வியாதியின் தொல்லைகளே, பிசாசு கட்டுகளே, மந்திரவாத கோட்டைகளே எல்லாவற்றையும் அழித்து விடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இசையாஸ் 53 அதிகாரம் 5 வசனம் வாசிப்போம். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இன்று உனக்கு சிகிச்சை செய்ய போகிறார். அவர் எப்படி செய்ய போகிறார்? உன்னுடைய பாவக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், உன்னுடைய பாவக்கிரமங்களுக்காக காயப்பட்டார், நம்முடைய பாவக்கிரமங்களுக்காக ரத்தம் சிந்தினா அந்த ரத்தம் அவருடைய காயம் உன்னுடைய யாதியையும் உன்னுடைய தொல்லையையும் உன்னுடைய காயங்களையும் ஆற்றுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று நமக்கு விடுதலை வருகிறது. எப்படி விடுதலை வருகிறது? நம்முடைய பாவக்கிரமங்களினால் கடந்து வந்த பாவத்தின் சம்பளமாகிய தண்டனையாகிய யாதியே இயேசுவின் காயங்கள், நமக்காய் சிந்திய ரத்தம், இயேசுவின் காயங்கள் நம்மை சுகமாக்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை வியாதிகள் பிறப்பெடுக்கிறது. ஒரு குழந்தை பிறப்பதை போல திடீரென்று நம்முடைய மாம்சத்திலிருந்து வியாதிகள் பிறப்பெடுக்கிறது. எதற்காக அது பிறப்பெடுக்கிறது? நம்முடைய பாவம் சாபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்துக்காக அவர் அடிக்கப்படுகிறார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயமாகிறார், நம்முடைய சாபத்துக்காக முள்முடி சூட்டப்பட்ட இந்த ஆண்டவராகிய கடவுள் அந்த காயங்களினாலே அந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தையும் நம்முடைய சாபத்தையும் அது மூலமாய் பிறப்பெடுத்து கடினமான யாதியை ஆவியானவர்
ஒப்புக்கொடு. ஆமே ஆமே. பாவரிக்கையிடு, பாவரிக்கையிடு. ஆமே ஆமே ஆமே. பாவ சாப கட்டில உடையட்டும், பாவ சாப கட்டில உடையட்டும், மரண பள்ளத்தாக்குகள் உடையட்டும். இயேசுவின் காயங்களாலே இவர்கள் குணமாகட்டும், இயேசுவின் காயங்களாலே குணமாகட்டும், இயேசுவின் காயங்களாலே இறங்கி நிற்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஒன்றை தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தம் ஒருவனுடைய ரத்தம், கை கால்கள் ஓடிய ரத்தம், விழாவில் இருந்த மனித ரத்தம், கால்வாரி ரத்தம், சிந்திய ரத்தம் ஒன்றில் இறங்குகிறது, ஊற்றுகிறார். இயேசுவின் ரத்தம் ஒன்றில் தெளிக்கப்படுகிறது. இருள் சாம உனக்கு இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் காயங்களா இன்று நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளா நம்முடைய காயங்களை இன்று ஆற்றப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தினா நம்முடைய பாவங்களும் நம்ம சாபங்களும் இன்று நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உன்னை ஆண்டவராகிய கடவுள் உன்னை நோக்கி பேசுகிறார், உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய காயங்கள் இன்று உன்னை குணமாக்க வருகிறது. அவருடைய உன்னுடைய இரத்த நாளங்கள் ஊற்றப்படுகிறது, உன் இரத்தங்கள் சீராக்கப்படுகிறது, உன் நாடி நரம்புகள் உயிர் பற்றி எழும்பும். ஹல்லேலூயா. உன்னுடைய பாவக்கிரமத்துக்காகவே அவர் காயமானா, நம்முடைய பாவக்கிரமத்துக்காகவே அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய பாவக்கிரமங்களுக்காகவே முள்முடி சுட்டப்பட்டார். அந்த இயேசுவின் ரத்தம், அந்த காயம் உன்னுடைய சாபத்தையும், உன்னுடைய பாவத்தையும், உன்னுடைய அக்கிரமத்தையும், உன்னுடைய யாதி இருள் வாழ்க்கையையும் ஆவியானவர் ரத்தத்தினாலே அழித்து விடுகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே மகனே. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய காயங்கள் உன்னுடைய யாதியை இன்று இப்போது இந்த சிகிச்சை செய்யப்படுகிற இந்த நாளிலே குணமாவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் குணமாக எனக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தம் உண்டு, சுகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முன்குறித்து விட்டார், இந்த சிகிச்சைக்காக அழைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தினார் இந்த சுகமளிக்கு நாள் என்பதை அந்த செய்தி உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கணவர் உன்னதத்திலிருந்து உனக்காக அவர் மருத்துவராக வல்லமையாக இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. நீ காண்கிற மருத்துவருக்கு மேலான மருத்துவர் வந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காஸ் 6ஆம் அதிகாரம் 18-19 வாசி. அசுத்த ஆவிகளால் தொல்லைப்பட்டவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு யாவரை குணமாக்கியதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தாவியால் தொல்லைப்பட்டவர்கள், அசுத்தாவியால் அலக்களிக்கப்பட்டவர்கள், விடுதலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு அசுத்தாவிகளை அவருடைய வல்லமைதான் விரட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று ஆண்டாண்டாக உன்னில் அசுத்தாவிகள் இருந்து கொண்டிருக்கிறதோ, நீ பேய் பிடித்தவனாக, நீ பேய் பிடித்தவளாக, மன அழுத்தமாக, மன போராட்டமாக உன்னில் பல நிலையில் அசுத்தாவிகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ, உன் பேரை சொல்லி கூப்பிடுவதை போல் உனக்கு தோன்றுகிறதோ, உன்னை சுற்றி ஒரு நிழல் இருக்கிறதோ,
ஓடட்டும் அசுத்தாவி தொல்லைகள், மந்திரவாத ஏவுதல்கள், அசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, சனமனுக்கு வல்லமை, பேவாட்டு வல்லமை, பேவாட்டு வல்லமை, நோய்தற்கு வல்லமை உன்னை தேடி வருகிறது. இந்த வல்லமை வெளிப்படுகிறது. அற்புத வல்லமை. ஆண்டவர் உங்கள் அக்கினி போடுகிறதை வெளிப்படுத்துகிறார். நன்றி. பேய் ஓட்டினார் இயேசு. அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அதை கண்ட மக்கள் எல்லாரும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்று காண்பீர்கள், உன்னிலிருந்த அசுத்தாவிகளும் பொல்லாத ஆவிகளும் மந்திரவாதத்தின் கட்டுகளும் உன்னிலிருந்து இறங்கி போகிறதே உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை பற்றிக்கொள்ள, நீ அவரிலே நெருங்கி இருக்க, ஆவியானவருடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை, விடுவிக்கிற வல்லமை, அசுத்தாவிகளை துரத்துகிற வல்லமை ஒன்று இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு யாவரை குணமாக்கியதால் அங்கு திரண்டிருந்த யாவரும் அவரை தொடுவதற்கு முயன்றனர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமே இன்று நம் எல்லாரையும் குணமாக்க இருக்கிறது. இதோ நாம் ஆண்டவரை தொட்டு அவருடைய மகிமை காண, அவரை நெருங்க, அவருடைய அன்பில் வாழ ஆண்டவராகிய கடவுள் இன்று உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தாவிகளையும் மந்திரவாதங்களையும் தீய சக்திகளையும் எல்லாவற்றையும் எரித்துவிட இந்த கடவுள் உன்னை அழைத்துள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையே உன்னில் இறங்கி வரும்போது உனக்கு மறைந்திருக்கிற பொல்லாத இருள் ஆவிகள், அடர்ந்த இருளுகள், அசுத்தாவி தொல்லைகள், கெட்ட கனவுகள், கெட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் கடவுள் எரித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 106 20 தம் வார்த்தையை விடுத்து அவர்களை குணப்படுத்தினார், அழிவு நின்று அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தை ஒன்னில் அனுப்பி உன்னை குணமாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய அழிவுகளை என்னோடு கடவுள் எரித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வியாதியை கொடுத்து, அதன் மூலமாய் உனக்கு ஒரு தொல்லை கொடுத்து, உனக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து, உனக்கு ஒரு நடுக்கத்தை தந்து, அது உன்னை பல நிலையிலே அழித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் உழைப்பெல்லாம் மருத்துவமனைக்கு செல்லுகிறது, உன்னால் சேமிக்க முடியவில்லை. இதோ உன்னுடைய சம்பத்தெல்லாம் மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறது. பல நிலையிலாவது உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது. உன் குடும்பத்தை அது சேதமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டவராகிய கடவுள் இயேசு அவருடைய வார்த்தை உன்மேல் அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வார்த்தை சொல்லுகிறார்? இதோ இன்று உனக்கு சிகிச்சை செய்யப்படுகிறது. ஹல்லேலூயா. சிகிச்சை செய்து உன் இதயத்தின் காயங்கள் குணமாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை உனக்கு மிகுதியாய் தரப்படுகிறது. ஹல்லேலூயா. உண்மையில உண்மையாகவே இன்று உனக்கு விடுதலை என்ன ஒரு வார்த்தை உனக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா. நீ அதை நேரம் எடுத்துக் கொள்கிறார், உனக்கு நீ சுதந்தரித்துக் கொள்கிறார். அதன் மூலமாக உனக்கு
வல்லமே, அழிவுகளை உடைக்கிற வல்லமே, அழிவு காலங்களை நிறுத்துகிற வல்லமே, நாசழிவுகளை உடைக்கிற வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, கெட்டுக்கணுங்க அவியானவர் ஊற்றுகிறார். ஆமென். உன் கண்ணீர் காலம், அழிவு காலம், உன்னுடைய யாதி தொல்லை காலம், உன்னுடைய ஆச்சா நடுக்கம், படுக்கை படுக்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். அழிவை உடைக்கிறார், அழிவை நிர்மூலமாக்குகிறார். இயேசுவின் வல்லமை உன்னை தேடி வருகிறது. இயேசுவின் வல்லமை உன்னில் இறங்கி நிற்கிறது. இயேசுவின் வல்லமை நிழல் பாடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையாகிய சுகமளிக்கும் வல்லமையே, அவருடைய வார்த்தையே உன்னை பாய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கம் பாய்வதை போல ஒன்னில் இருக்கிற அசுத்தாவியோடு, ஒன்னில் இருக்கிற அழிவோடு, ஒன்னில் இருக்கிற சாபத்தோடு ஆவியானவர் வல்லமையோடு பாய்கிறார், வல்லமையோடு பாய்கிறார். வல்லமை ஆவியானவர் ஒன்னில் பாய்கிறார், ஒன்னில் பாய்கிறார், ஒன்னில் இருக்கிற கேடுகளையும் அழிவையும் வஞ்சிக்கிறார், பாய்கிறார், பாய்கிறார். வல்லமை ஆவியானவர் பாய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை அழிவிலிருந்து அவருடைய மகிமை கூடாரத்திலே, சுகமளிக்கும் கூடாரத்திலே உன்னை மறைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குள்ள யாதியிலிருந்து மறைத்துக் கொள்கிறார். சிமித்தேரி மாதலிருந்து உன்னை மறைக்கிறார். அழிவிலிருந்து, மரண தூதரிலிருந்து மறைத்துக் கொள்கிறார். ஆமென். சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. விசுவாசிக்கிறீர்களா என்கிறார் ஆண்டவர். ஆம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இன்று குணமாக. ஹல்லேலூயா. பயப்படாதே. ஹல்லேலூயா. அஞ்சாதே. ஹல்லேலூயா. நானே உன் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற துன்பத்தின் மீதும், உன்னில் இருக்கிற யாதின் மீதும், உன்னில் இருக்கிற அழிவின் மீதும் நான் சிங்கமாக பாய்கிறார். வல்லமை, 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 சுகமளிக்கும் வல்லமை, அழிவுகளை உடைக்கிற வல்லமை, சாபத்தை உடைக்கிற வல்லமை. அநேகரிலிருந்து நிழல்கள் இறங்கி போகிறது. ஆவியானவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உன்னை கொல்லும்படியாக, சிமித்தேரி வாதல் இழுத்து செல்லும்படியாக உன்னில் மறைந்திருந்த மரண தூதன் நிழலாக வெளியேறுகிறார். இயேசுவின் வல்லமை எல்லார் மேல் பாய்கிறது. ஒருவரை போல் விடாத பெண் எல்லார் மேல் ஆண்டவர் ஊற்றுகிறார். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, அவன் சுகமளித்த வல்லமை, விடுதலை கொடுத்த வல்லமை, அற்புத வல்லமை. ஆமென். நன்றி ஆண்டவருக்கு, நன்றி. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். ஆண்டவர் உன் நோயெல்லாம் உன்னை விட்டு நீங்க செய்வார். உனக்கு தெரிந்துள்ள எகிப்தியரின் கொடிய நோய்கள் உன் பகைவருக்கு வறுமை என்று உனக்கு வரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நோய்கள் எல்லாம் உன்னிலிருந்து நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. இன்று எப்போது உனக்கு சிக்ஷை நடக்கிறது, வானம் திறந்திருக்கிறது,
வியாதியை கேள்விப்பட்டு, உன்னுடைய தொல்லையை கேள்விப்பட்டு உன்னுடைய எதிரிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த கடவுள் உன்னை சிகிச்சை செய்வா. இதோ கொடூரமான கொள்ளையாது உன்னை கண்டு சிரித்தவர்களுக்கும் சாக வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கும் ஆண்டவர் திருப்பி அனுப்புகிறார். சுகமளிக்கு வல்லமை, அக்கினி வல்லமை, ஆமே அக்கினியை ஆண்டவர் மூட்டி விடுகிறார், மூட்டுகிறார். தீயை மூட்டி பற்ற வைப்பதை போல ஆவியானவர் மூட்டுகிறார். அபிஷேகம், அபிஷேகம், விடுதலை அபிஷேகம், அற்புத அபிஷேகம், விடுதலை அபிஷேகம். ஆமே, நன்றி. இதோ உன்னுடைய யாதிகளே, இதோ நினைத்து நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற யாதி தொல்லை கொடுத்த அழகையே ஆண்டவர் எரித்து விடப் போகிறார். உனக்கு வந்த தொல்லையே அந்த அழகை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எகிப்திய வாதையே, எகிப்திய வாதையே, ஆண்டவராகிய கடவுள் உன்னை எதிர்க்கிறவர்களுக்கும் உன்னுடைய எதிரியாகிய அழகுக்கும் அந்த சேனைக்கும் ஆண்டவர் அனுப்புகிறார். அபிஷேகம், அபிஷேகம், எல்லா மக்கள் மேல் அபிஷேகம், சுகமளிக்கு அபிஷேகம், சுகமளிக்கு வல்லமை, வல்லமை பெற்றுக்கள், பெற்றுக்கள். மறந்த மாத்திரைகளை ஆண்டவர் விளக்கப் போகிறார். ஐயோ, மறந்த இல்லை, அபே அபே வெள்ளத்தை உனக்கு தருகிறார். அவருடைய வார்த்தை உனக்கு அபே விடுதலை கொண்டு வருகிறது. அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை உனக்கு பலத்தை கொண்டு வருகிறது. உன்னை குணமாக்குறது, உன்னை குணமாக்குறது. ஆமே, ஆமே, நன்றி. எகிப்திய வாதையே நம்மை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திய துன்போ நம்மை தீண்டுவதில்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் 3 மாதத்துக்கு ஒரு முறை சிகிச்சை செய்ய பரலோகத்திலிருந்து வருகிறார். ஹல்லேலூயா. பலனற்ற உன்னுடைய நரம்புகள், உயிரற்று போகிற உன்னுடைய எலும்புகள், உன் சதை தோலுகள், இரத்த நாளங்கள், உன்னுடைய லிவர், உன்னுடைய ஹார்ட், உன்னுடைய கிட்னி, பெருக்குடல், சிறுகுடல், உணவு பைகள், மூத்திர பைகள், எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. நட்டெலும்புகள் மேலே வல்லமை, சம்புகள் மேலே வல்லமை, சம்புகள் உருவாக்கப்படுகிறது. பிரஷர், சுகர், தைராய்டு, கேன்சர் யாதியை உடைத்து விடுகிறார். உடைக்கப்படுகிறது. மரம் அல்ல, மாத்திரை அல்ல, மருந்த மாதல் அல்ல, இயேசுவின் வல்லமை உன்னை குணமாக்குகிறது. இயேசுவின் வல்லமை உன்னை விடுதலை தருகிறது. ஆமே, ஆமே. உன் கட்டியை கரைத்து விடுகிறது. நீர் கட்டிகளே கற்ப பையில் இருந்து அவருடைய வல்லமே இதோ பட்சிக்கிறது. ஆமே, ஆமே. விசுவாச குழாயிலே இயேசுவின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே கட்டியை கரைத்து விட போகிறது. ஆமே, பெற்றுக்கள். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு பார்வையற்ற உன் கண்களுக்கு பார்வை வர வல்லமை, வல்லமை. கேள்வியற்ற உன் காதலைகளுக்கு கேள்வி வர வல்லமை, வல்லமை. ஆமே, எல்லா அடைப்புகளும் வெளியேறுகிறது. ஆமே, ரத்த நாளங்கள் சீராக்கப்படுகிறது. அடைப்புகள் வெளியேறுகிறது. ஆமே, கொலஸ்ட்ரால் கட்ட கொழுப்புகள் கரைக்கப்படுகிறது. ஆமே, வல்லமை, வல்லமை, சுகமளிக்கு வல்லமை, அற்புத வல்லமை. ஆண்டவர் உன்னை
விடுவிக்கிறார், உன் குழந்தை விடுவிக்கிறார், உன் மனைவியை விடுவிக்கிறார், உன் கணவனை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியர்களை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Glory to Allah, glory to Allah, glory, 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 glory to power, glory to power, glory to power. Praise the Lord, 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 glory to power, praise His power. Baba bala 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 baba 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 bala baka bala 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 baba baba ika baba 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 bala 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 baba baba bala bala வல்லமே வல்லமே சுகமளிக்க வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக சுகமளிக்க வல்லமே எல்லாரிலும் இறங்கி நிற்பதாக சுகமளிக்க வல்லமே ஆசீர்வாத வல்லமே அற்புதத்தின் வல்லமே அற்புத அடையாளத்தின் வல்லமே பாயட்டும் வல்லமை பாயட்டும் எல்லாரிலும் வல்லமை பாயட்டும் எல்லாரிலும் வல்லமை எனக்கு நிற்கட்டும் எல்லாரிலும் பாயட்டும் வல்லமே 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 அற்புதத்தின் வல்லமே அக்கினி வல்லமை அக்கினி வல்லமை படைந்திட வல்லமை படைந்திட வல்லமை கடமளிக்க வல்லமை கடமளிக்க வல்லமை தேவட்ட வல்லமை இயேசுவான் இருந்த வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை அற்புத வல்லமை அற்புத வல்லமை பார்க்கிறது பார்க்கிறது வல்லமை. Glory to Allah, glory to Allah. Amen, 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 amen. ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க அற்புதம் அற்புதம் அதிசயம். எத்தனை ஆழத்தில் இருக்கிற மஞ்சக்காமா யாது வைரஸ் யாது உப்பு யாது வெளியேறு எஸ் நாமத்திலே வெளியேறிப்போ வெளியேறிப்போ எரிந்து போ. சுகமளிக்க வல்லமே எல்லாரும் பாயட்டும். தலை சிட்டுகள் லோ பிரஷர்கள் எல்லாம் மறந்து போகட்டும். இயேசுவின் வல்லமே சுகமளிக்க வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக பாய்வதாக. இடுப்பு வலி இடுப்பு வலி வெளியேறுவதாக. கிட்னியிலே வல்லமை பாய்வதாக கிட்னியிலே வல்லமை இறங்குவதாக. எல்லா கேடுகள் கட்டிகள் நீங்கி போவதாக. இயேசுவின் வல்லமை சுகமளிக்க வல்லமை அற்புதத்தின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை கிட்னியில் இறங்கட்டும் கிட்னியில் இறங்கட்டும் பாயட்டும் ஆற்றுக்குள் இறங்கட்டும் லிவரில் இறங்கட்டும் ஈரலில் இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வயிற்று பகுதியில் இறங்கட்டும் வயிற்று பகுதியில் இறங்கட்டும். ஊற்றிடு வல்லமை ஊற்றிடு வல்லமை ஊற்றிடு வல்லமை. ஆமென். அதிசயம் அற்புதம் அதிசயம் விடுதலை கை கால்களிலே பாய்கிறது விடுதலை அற்புத விடுதலை மூக்குகளிலே நரம்புகளுக்கு பாய்கிறது அற்புத விடுதலை அற்புத விடுதலை அற்புத விடுதலை. இயேசுவின் வல்லமை இயேசுவின் வல்லமை சகோதரர்களுக்கு பாயட்டும். அற்புதம் மத அழுத்தங்கள் மத போராட்டங்கள் வெளியேறட்டும். இயேசு நாமத்திலே வெளியேறு அற்புத நாமத்திலே வெளியேறு. ஆமென் 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 ஆமென். சம்பலபா
bala 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 ba bala 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 அற்புத வல்லமே அற்புத வல்லமே அற்புத வல்லமே அற்புத வல்லமே யாதியை தோற்கக்கூடிய வல்லமே மரண உடைக்கிற வல்லமே bala 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 ba அச்சத்தை தாழ்க்கிற வல்லமே bala 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 ba இயேசுவின் வல்லமே ஆமே நன்றி எல்லாரும் முழங்காலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆமே நாங்கள் குணமாகிறோம் நன்றி என்று சொல்லுவோம் ஆமே ஆமே ஆண்டவர் உன்னை குணமாக்கிறார் உன்னை சுகம் கொடுக்கிறார் என் தேவன் உன்னை தொடுகிறார் ஆமே ஒவ்வொரு பகுதியை நீங்க பொருட்படுத்தி நீங்க எங்களை வழி நடத்தி கொண்டிருந்தே நீங்க என்ன ஆசீர்வதிக்கிறேன் ஆமே நன்றி உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் சுகமடைவதற்காக நன்றி உம்முடைய காயங்களாலே நாங்கள் குணமாவதற்காக நன்றி ஆமே இரக்கத்தினாலே நாங்கள் சமாதானம் கொள்வதற்காக நன்றி ஆமே நன்றி ஒவ்வொரு பகுதியை பொருட்படுத்தி தொடக்கம் முடிவையும் நடத்தினே ஆசீர்வதிக்கிறேன் நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.